ஜெய்பீம் படம் பார்த்து இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரல, மனசெல்லாம் ஒரே ரணமாக இருக்கு தம்பி அப்படின்னு மாநிலத்தின் முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெய்பீம் படம் வெளிவந்தப்ப அந்த படத்தை பார்த்துட்டு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தார். ஒரு பொய்யாக ஒரு நகை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை கொடுத்து அந்த நகையை திருடினவன் வேற ஒருத்தன், அவன்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு காவல்துறை ஒரு சமூக மக்கள், இருள சமூக மக்கள் மீது பழியை போட்டு அவர்களை தொடர்ச்சியாக இந்த மாதிரி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் அடித்து துன்புறுத்தி அவரை கொலையே பண்ணிட்டாங்க. அதை மறைப்பதற்கு அவங்க தப்பிச்சு ஓடினாங்க, அங்கே கேரளாவுக்கு போனாங்க அப்படின்லாம் அந்த ஜெய்பீமில் ஒரு கதை வசனம் வரும். அதே போல் ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனத்தில் நடந்திருக்கு. அஜித்குமார் அவருடைய வழக்கு. அதிமுக ஆட்சியில் காவலர்கள் அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்து ஆடுறாங்க. அவர்கள் தொடர்ச்சியாக காவல் நிலைய மரணங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை மையமாக வைத்து அவங்க ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக பேசியது உண்டு. அதில் குறிப்பாக சாத்தான்குளம் சம்பவம் யாரும் மறந்திருக்க முடியாது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்கின்ற அப்பா மகன் 2 பேரையும் காவல் நிலையத்தில் கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் வைத்து அடித்து தாக்கி அவர்களை கொலை செய்தார்கள். அந்த கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு திமுக அன்னைக்கு போர்க்கொடி தூக்குச்சு. இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள், காவல்துறை தொடர்ச்சியாக அடித்து துன்புறுத்தி லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் நிகழவே கூடாது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்படின்னு அன்னைக்கு இருந்த திமுகவில் இருந்தவங்க பேசினது உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த 4 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 24 லாக்அப் மரணங்கள் திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு நீதி கிடைச்சதா கிடைக்கலையா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட எந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர் மீது துரிதமான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கும். அதுவும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி யார் சாதாரண ஆட்சியா? சாதாரண நபர் அவரு, எல்லாருக்கும் அப்பா அப்படி பட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நபர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுப்போம், ஒருத்தர் கூட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நல்ல இதெல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சாத்தான்குளம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட அந்த காவலர்கள் இருக்காங்கல்ல, அந்த காவலர்களுக்கு பணி உயர்வு, நல்ல போஸ்டிங்கு, நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசு வேலை செஞ்சுது. அதை தொடர்ச்சியாக நாம் கண்டிச்சோம். ஆனால் அதை கண்டுக்கிற மாதிரி திமுக அரசாங்கம் இல்லை. சரி, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி மரணங்கள் நடக்காது அப்படின்னு பார்த்தா இப்போ திருபுவனத்தில் நடந்தது எல்லோருக்கும் தெரியும். அஜித்குமார் என்கின்ற இளைஞரை ஒரு போலி வழக்கில், எஃப்ஐஆர் போடாத ஒரு வழக்கில் காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் காவல்துறை அடித்து துன்புறுத்தி மனித உரிமை மீறல் செய்து கொலை செஞ்சிருக்காங்க. அது அப்பட்டமான கொலை என்பது இன்னைக்கு நீதிமன்றமே வெளிப்படையா சொல்லுது. இதுக்கு முன்னாடி இவர்கள் கட்டுக்கதை கட்டி இருக்கலாம். இந்த அஜித்குமார் அவர்களுடைய சம்பவத்திலும் தமிழ்நாடு அரசாங்கம், அதுவும் குறிப்பாக திமுக அரசாங்கம், அப்பாவினுடைய ஆட்சியாக இருக்கிற இந்த ஸ்டாலின் ஆட்சி அந்த கொலையை மறைப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறாங்க. சாட்சியங்களை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லலை. நான் சொன்னா கூட ஐயா ஸ்டாலின் மீது காழ்ப்புணர்ச்சி, உதயநிதி ஸ்டாலின் மீது காழ்ப்புணர்ச்சி, அக்கா கனிமொழி மீது காழ்ப்புணர்ச்சி, பெரிய கருப்பன் மீது காழ்ப்புணர்ச்சி, அதனால தான் இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்குறாங்க, இதை நீதிமன்றம் இப்படி சொல்லிடுச்சு அப்படி சொல்லிடுச்சுன்னு இட்டு கட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கலாம். ஆனால் நீதிமன்றமே தாமாக இந்த வாதங்களை வைத்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய மனித உரிமை மீறல் இந்த அஜித்குமாரனுடைய இந்த இறப்புல நடந்திருக்கு. லாக்அப் மரணம் என்று எல்லோரும் சொல்றாங்க. ஆனால் இது லாக்அப் மரணம் அல்ல, திட்டமிட்ட படுகொலை. கூலிப்படையை சார்ந்தவர்கள் எப்படி ஒரு கூலிக்காக வாங்குற காசுக்காக கொலை செய்கிறாங்களோ, அப்படி யாரோ ஒரு எஜமானன் சொன்னதுக்காக, யாரோ ஒருத்தருடைய தனிப்பெரும் லாபத்துக்காக இந்த வேலையை திட்டமிட்டு அந்த திருபுவனம் காவல் நிலையத்தில் இருக்கிற காவலர்கள், அதுவும் குறிப்பாக கண்ணன் அப்படிங்கிற தலைமை காவலர், அதே போல பிரபு என்கின்ற காவலர், ஆனந்த், சங்கர் அப்படிங்கிறவர், இப்படி 5 பேர் சேர்ந்து இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கிறாங்க.
நேற்று காணொளிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதாவது எந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களோ, எந்த காவலர்கள் அஜித் குமாரை தாக்கி கொடூரமாக தாக்கி 44 இடங்களில் காயத்தை ஏற்படுத்தி அவருக்கு மரண வலியை கொடுத்து மரணத்தை பரிசாக கொடுத்தார்களோ, அந்த காவலர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயரதிகாரிகள் சொன்னதை தானே நாங்கள் செஞ்சோம், அவங்க தான் அதை தானே செஞ்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களை மட்டும் நீங்கள் குறை சொல்லி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது எந்த வகையில் நியாயம் என்று கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது உண்மையிலுமே நமக்கெல்லாம் அந்த மனம்னு ஒன்று இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னா ரொம்ப வலியா இருக்கு, ரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் இறந்து போன அஜித் குமார் இருக்கார்ல, அவரு என்ன தவறு செய்தார்? ஒரு வழக்கு கொடுக்கப்படுது திருபுவனம் காவல் நிலையத்தில். இந்த மாதிரி கோவிலுக்கு போன இடத்துல நாங்கள் காரை பார்க்கிங் பண்ண சொன்னோம். அந்த காரை பார்க்கிங் பண்ணுறதுக்கு அஜித் குமாரால் முடியல. அவர் வந்து இன்னொருத்தரை தொடர்பு கொண்டு பேசினார். அவர் வந்து காரை பார்க் பண்ணார். அப்போ அதுக்குள்ளே இருந்த நகையை காணவில்லை, 2500 ரூபா பணத்தையும் 10 பவுன் நகையும் காணோம் அப்படின்னு ஒரு புகாரை நிக்கிதா அப்படிங்கிறவங்க திருபுவனம் காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. காவல் நிலையத்தில் கொடுக்கும் பொழுது இது இங்கே வந்து தான் காணாமல் போச்சு, அதை காவலர் தான் எடுத்தார் அப்படிங்கிறதை காவல்துறை எப்படி விசாரணை செஞ்சுருக்கணும்? ஒரு சிஎஸ்ஆர் போட்டிருக்கலாம், ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு விசாரணை நடத்தணும். முறை அதுதான். காவல்துறைக்கு நிறைய ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வழக்குன்னு ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முதல்ல நீங்கள் எஃப்ஐஆராக பதிவு பண்ணணும். எஃப்ஐஆராக பதிவு பண்ணுற அளவுக்கு அதில் முகாந்திரம் இல்லையா, குறைந்தபட்சம் சிஎஸ்ஆராவது போடணும். அதுக்கப்புறம் தான் சம்மந்தப்பட்ட நபர்களை விசாரிக்கணும். விசாரணைக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை நீங்கள் அழைச்சிட்டு வரும்பொழுது அவர்களுடைய ரத்த உறவினர்களுக்கு, குடும்பத்திற்கு அதை நீங்கள் தெரியப்படுத்தணும். அதை தெரியப்படுத்திய பிறகு அவங்க வந்து விசாரணையை வந்து மேற்கொள்ளணும். விசாரணையை மேற்கொள்ளும் பொழுது இழந்ததாக சொன்னாங்கல்ல, நகையை இழந்துட்டோம், காணாம போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அவர்களையும் நீங்கள் விசாரணை நடத்தியிருக்கணும். அவங்க மதுரையில் ஒரு மருத்துவமனையில் ஸ்கேன் செய்ய போயிருக்காங்க. அங்கே காலையில் ஸ்கேன் செய்ய போகும் பொழுது நகையெல்லாம் கலட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், அந்த நகையெல்லாம் கலட்டி காருக்குள்ளே வச்சுட்டு ஸ்கேன் செய்ததாகவும், அந்த ஸ்கேன் செய்த பிறகு திருப்பி இங்கே கோவிலுக்கு நாங்கள் வந்தோம், அந்த இடத்துல தான் காரை பார்க்கிங் பண்ண போனப்ப இந்த நகை காணாமல் போயிடுச்சுன்னா அவங்க ஒரு வழக்கை கொடுக்குறாங்க. அப்போ காவல்துறை உண்மையான காவல்துறை, நேர்மையான காவல்துறை, உண்மைக்கு புறம்பாக ஒரு வார்த்தை கூட பேசாது சட்டம் ஒழுங்கை, நீதி, நேர்மையை பாதுகாக்கின்ற தமிழ்நாடு காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மதுரையில் எந்த மருத்துவமனையில் போய் நிறுத்துனீங்க? அங்கே எங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்டி இருந்தீங்க? நகையை நீங்கள் கலட்டி வச்சதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நகையை நீங்கள் பரிசோதிச்சிங்களா? இன்னைக்கு உண்மையிலுமே இந்த சமூக வலைதளத்தில் எழுதுதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நகை விற்கிற விலைக்கு, தங்கம் விற்கிற விலைக்கு யாராவது போய் காருக்குள்ளே போட்டுட்டு அந்த கார் சாவியை சம்பந்தம் இல்லாத ஒரு பார்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு ஆள்கள்கிட்ட, அங்கே வந்து முறையாக பார்க்கிங் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு போகிறோம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறோம், அங்கே வந்து நம்ம ஒரு காரை பார்க்கிங் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சாவியை கொடுக்கும்பொழுது அங்கே பார்க்கிங் வசதி இருக்கும், அதுக்கான டிரைவர்ஸ்கள் நியமிச்சிருப்பாங்க, அதை நிர்வாகமே பார்க்கும். அங்கே ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து அந்த நிர்வாகமே பொறுப்பேற்றுக்கும், இல்லது சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் வந்து கண்காணிப்பாங்க. ஆனால் இது ஒரு பொது இடம், ஒரு கோவில், அங்கே அந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். அப்படி இல்லாத பட்சத்தில் காரை நீங்கள் இன்னொருத்தட்ட கொடுத்து பார்க் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? ஏன் அந்த நிக்கிதாவுக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா அவங்களே பார்க்கிங் பண்ணிட்டு போயிருக்கலாமே. உண்மையான பிரச்சனை அதுவல்ல. நகை காணாமல் போனது, பணம் காணாமல் போனது அப்படின்னு சொன்னது ஒரு பொய் குற்றச்சாட்டு போலதான் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதில் உண்மை இருக்கலாம் அல்லது பொய்யா கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் கொடுத்த பேட்டியில், அதாவது புகார் கொடுத்ததாக நிக்கிதா சொன்னாங்கல்ல, அந்த நிக்கிதா கொடுத்த பேட்டியில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, வீல் சேரில் கூட்டிகிட்டு போனதுக்கு, தன்னுடைய தாயை வீல் சேரில் கூட்டிகிட்டு போனதுக்கு 500 ரூபா பணம் அஜித் குமார் அவர்கள் கேட்டதாகவும், நான் 100 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதத்தினுடைய முற்றல்ல வேற வழியே இல்லாமல் 500 ரூபாயை கொடுத்தது மட்டும் இல்லாமல், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, உன் மேலே நான் கேஸ் கொடுத்து உன்னை நான் உள்ள தள்ளாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற நோக்கத்திற்காக பொய் புகாரை நிக்கிதா அவர்கள் கொடுத்திருக்கலாம். அந்த இதுக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ஒரு IAS அதிகாரி இந்த மாதிரி உங்கள்கிட்டே பணம் வாங்கிட்டாங்களா, இதை நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சொல்லி அவரை கைது செய்து அவரை அடித்து நீங்கள் வந்து அவரை துன்புறுத்துங்க, அவர் செஞ்ச தப்புக்கு அவர் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லியதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வழக்கு வந்து போகும்பொழுது அப்படித்தான் தெரியுது. இதுக்கு அப்புறமேட்டு நடந்தது மிகப்பெரிய கொடுமை. நிக்கிதா புகார் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாது காவல்துறை வந்து இப்படி தாக்கி அஜித் குமாரை கொலை செய்கிற அளவுக்கு கூலி வேலை பார்ப்பாங்க, கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டாங்க கொய்யாங்கிற மாதிரி அந்த மாதிரி செய்வாங்க அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட அந்த நிக்கிதாவுக்கு தெரியறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை.
ஆனால் அஜித்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு காவல்துறை செஞ்சது அப்பட்டமான பொய். முழு பூசணிக்காவை சோத்துல மறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல அஜித்குமார் அவர்கள் வந்து தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சாரு. அவர்கள் கொடுத்திருக்கின்ற எஃப்ஐஆர் ரிப்போர்ட், நீங்க 27ஆம் தேதி புகார் வந்திருக்குது, 28ஆம் தேதி முழுக்க அவரை வச்சு அடிச்சிருக்கீங்க, எஃப்ஐஆரே போடாம. அதுவே சட்டத்துக்கு புறம்பானது. அதுலேயும் தலைமை காவலர் கண்ணன் என்பவர் மானாமதுரை டிஎஸ்பியினுடைய ஸ்பெஷல் டீம் தலைமை காவலர். அவரு இங்க திருபுவனத்துல வந்து விசாரிச்சது சட்டப்படி சரியா? எந்த காவல்துறை அதிகாரி அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டு அவங்க தான் விசாரிக்கணும், அது காவல்துறையினுடைய விதி. ஆனால் அதையெல்லாம் மீறி இப்படி வந்து மானாமதுரை டிஎஸ்பி சம்பந்தப்பட்டு அவர் சொல்லி இந்த தலைமை காவலர் போய் விசாரிச்சாரா? இப்ப குறிப்பாக அந்த கண்ணன் என்கின்ற அந்த தலைமை காவலர் தான் இதில் தேவையில்லாம மூக்க நுழைச்சிருக்காரு. அவர் தான் அதிகமாக தாக்கியிருப்பாரோ அப்படிங்கிற கேள்வி வருது. யாருக்காக இந்த கண்ணன் என்கின்ற இந்த காவலரும் மீதி இருக்கின்ற அந்த 4 காவலர்கள் ஆனந்த், பிரபு, சங்கர் உட்பட இந்த 5 காவலர்கள் எதனால் அப்படி நடந்துக்கிட்டாங்க? உண்மையிலுமே காவல்துறையினர் அந்த 5 பேருடைய குடும்பம் சொல்வது போல அவங்க என்ன பண்ணாங்க? மேலதிகாரி சொன்னது தானே அவங்க செஞ்சாங்க. அந்த மேலதிகாரி யாரு? அந்த குடும்பத்தினர்கிட்ட நாம கேட்கிறோம். நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க, மேலதிகாரி சொன்னதுனால தான் அவங்க அஜித்குமாரை தாக்குனாங்க, அதனால தான் அஜித்குமாரோடைய உயிர் பறி போயிருச்சு அப்படின்னு நீங்கள் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் உங்களுடைய கணவர்கள் இருக்காங்கல்ல, உங்க குடும்பத்தை சார்ந்த அந்த காவலர்கள், அவங்கள சொல்லுங்க, மேலதிகாரி இவர் தான் இப்படி அடிக்க சொன்னாரு, அவரு தான் மிளகா பொடியை போட சொன்னாரு, பிறப்புறப்புல மிளகா பொடியை போட சொன்னாரு, காதுகளில் மிளகா பொடியை போட சொன்னாரு, வாயில மிளகா பொடியை போட சொன்னாரு, நல்ல பிளாஸ்டிக் பிவிசி பைப்பா எடுத்து அதை அடிச்சு உடைக்க சொன்னாரு, உடம்புல 44 காயங்களை ஏற்படுத்த சொன்னாரு, காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு 2 காதுகள்லையும் ரத்தம் உறையிற அளவுக்கு மண்டையிலேயே தாக்க சொன்னாரு அப்படின்னு எந்த அதிகாரி சொன்னாரோ அவரை சொல்லுங்க. நகை காணாம போயிருச்சு, நகை திருட்டு போயிருக்குது, நகை திருட்டு போனது எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டு தாக்கி இருக்கிறாங்க. அது வழி தாங்க முடியாம அஜித்குமார் என்கிற அந்த இளைஞர் வந்து நான் இந்த இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன், அப்பயாவது அடிக்கிறத விட்டுருவாங்க அப்படின்னு காவல்துறையை கூட்டிட்டு ஒரு மண்டபத்துக்கு பின்னாடி, கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிடுறாரு. நான் வந்து அடி தாங்க முடியாம வழி தாங்க முடியாம தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன், இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன், உண்மையிலுமே நான் நகையை எடுக்கல அப்படின்னு அவர் புலம்பி இருக்கிறார். அவர் நகையை மறைச்சு தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு மிளகா பொடிய வாயிலையும் காதுலையும் பிறப்புறப்புலையும் போட்டிருக்கீங்களே, ஒருவேளை நகை அங்கே மறைச்சு வைக்க முடியுமோ? ஒருவேளை நீங்கள் எல்லாரும் அப்படித்தான் நகை அங்கே மறைச்சு வைப்பீங்களா? மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதை எப்படி விசாரிக்கணும்? அப்படி விசாரிக்கணும். மிளகா பொடியை போட்டு பைப் எடுத்து அடித்து, நாங்கள் அடிக்கவே இல்லை. அந்த எஃப்ஐஆர் 28ஆம் தேதி அஜித்குமாரோடைய இறப்புக்கு பிறகு அவர் தப்பி ஓட முயற்சி செஞ்சாரு. அவங்க எஃப்ஐஆர் எழுதியிருக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆரை படிக்கும் பொழுது உண்மையிலுமே நம்மளெல்லாம் வந்து பைத்தியக்காரன் நினைச்சிட்டாங்களா, இல்லை இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படியே நம்ம சொல்கிறத அப்படியே நம்பிடுவாங்க? உண்மையிலுமே இந்த தலைமை காவலர்கள், நான் வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து ஒரு யோசனை ஒன்று சொல்லலான் இருக்கேன். நீங்கள் உண்மையிலுமே நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் இந்த மாதிரி திருட்டு போயிருச்சு, நகை திருட்டு போயிருச்சு, இல்லது இந்த மாதிரி பணம் திருட்டு போயிருச்சு, குற்ற வழக்குகள் நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இந்த மாதிரி கற்பழிப்புகள் நடக்குது, இதையெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக, இப்படி செஞ்சு நீங்கள் அதில் காசு சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக திரைத்துறைக்கு போயிடலாம். உண்மையிலுமே நான் வந்து பிரமிச்சிட்டேன். ஒரு திரைக்கதை எழுதுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு படம் வெளியாகிறதுக்கு அந்த கதை தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா கதை இல்லைன்னா படத்தை எவனும் பார்க்க மாட்டான். அப்படி கதையை வந்து தெளிவாக இன்னைக்கு எழுதுகிற கதாசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் உண்மையிலுமே தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக கதை எழுது. அதை வச்சு ஒரு படம் மட்டும் எடுத்தோம்னு வைங்க, 200 நாள் 300 நாள் பிச்சுக்கிட்டு ஓடும். ஓடிடிலலாம் வந்து அதிக விலைக்கு விற்கப்பட்ட படமாக தமிழ்நாடு காவல்துறையினுடைய இந்த கதைகள் வந்து அதிகமாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையிலுமே நீங்க அங்க போயிருங்க, ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. இது யார் சொன்னா அப்படின்னா, திருபுவனம் பக்கத்துல இருக்கிற சிவகங்கையில ஒரு கோவில் பூசாரி ஒருத்தர் நல்ல ஜோசியம் பார்ப்பார். அவர் சொன்னார், தமிழ்நாடு காவல்துறை வந்து உண்மையிலுமே ஒரு திரைத்துறையில் போய் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வருவாங்கிற மாதிரி நீங்கள் அங்கே போய் கதை எழுதுங்க. தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சாராம், வலிக்கு விழுந்தாராம், அதுவும் விழுந்து எந்திரிச்சாராம். எப்படி? ஒரு நாள் முழுக்க வச்சு நீங்கள் காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சிங்க, மண்டபத்தில் உறவின்முறை, இந்த மடப்புறம் பக்கத்தில் இருக்கிற நாடார் உறவின்முறை மண்டபத்தில் வச்சு அடிச்சிங்க, அதுக்கு பின்னாடி காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தோப்புக்குள்ளே உட்கார வச்சு அங்கே இருக்கிற அந்த மோட்டார் ரூம் பக்கத்தில் வச்சு அடிச்சிங்க. அப்போ எல்லாம் தப்பிச்சு ஓடாதவர் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு போன உடனே அந்த நகையை காட்டுறேன்னு அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போனாராம், விழுந்து எந்திரிச்சாராம். எஃப்ஐஆரில் எழுதியிருக்கிறாங்க, விழுந்து ஒரு தடவை விழுகலாம், விழுந்து எந்திரிச்சு திருப்பி ஐயோ காயம் சரியா படலை அப்படின்னு மறுபடியும் விழுந்தார் அஜித்குமார்.
எப்படி இப்படி மனசாட்சியே இல்லாம மனசை கலட்டி வச்சுட்டு வேலை செய்யற மனசாட்சியே இல்லாம இந்த சைக்கோ கில்லர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த சைக்கோ கில்லர்ஸ் கூட செய்ய முடியாத வேலையை இந்த தமிழ்நாடு காவல்துறை அந்த அஜித்குமாரனுடைய இளைஞருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய தோணுது? உங்கள் வீட்லயும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்க வீட்லயும் மகன்கள் இருக்கிறாங்க, உன் குடும்பத்திலையும் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா, இப்ப அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தர்ணா போராட்டம் பண்றீங்களே, உங்க குடும்பத்துல உங்கள் பையன், அதே அந்த அம்மாவுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான், ஒரு 3வது 4வது படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் நாளைக்கு வளர்ந்து வந்து அவனுக்கு இந்த மாதிரி ஒரு காவல் நிலையத்தில் கூட்டிட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு கொலை செய்தா இப்படித்தான் பேசுவீங்களா? லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு எத்தனையோ விதிமுறைகளை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடுது. ஆனா வெளியிட்டதாவே இருக்கு, வாய்ச்சொல்லே தான் இருக்கே தவிர செயல்பாட்டில் எங்கேயாவது இருக்கா? இந்த 4 ஆண்டுகள்ல 24 மரணங்கள். இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் அப்பாவாக நினைக்கிற ஐயா ஸ்டாலின் அவர்களும் என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தானே தமிழ்நாடு காவல்துறை இருக்குது. உள்ளாட்சித்துறையை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க. உங்க காவல்துறை தான் 24 மரணத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் இந்த திருப்புவனம் வழக்குல, இந்த சிவகங்கை மாவட்ட வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், பணியிட மாற்றம் செய்ய போறோம், காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திரம். கண்காணிப்பாளரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திட்டீங்க. இப்போ துணை கண்காணிப்பாளரை வந்து நீங்க வழக்கு போட்டு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. 5 காவலர்களை கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்கீங்க. இதனால் அடுத்த லாக்அப் மரணம் நடக்காம போயிருமா? சரி, இதுக்கு முன்னாடி 23 மரணங்கள் நடந்துச்சு, அப்ப நீங்க இதை செஞ்சீங்களே, அப்ப எல்லாம் இது சரியாயிருச்சா? நீங்க சாத்தான்குளம் சம்பவத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு நடந்தது போல இனிமே நடக்காது. அங்க இருக்கிற அதிகாரிகளை நாங்க எப்படி வழக்கு போட்டு அவர்களை எப்படி சிறைப்படுத்துறோம் பாருங்க, அவங்களுக்கு என்ன தண்டனையை பெற்றுக் கொடுக்குறோம் பாருங்கன்னு வாய்ச்சோடால் பேசிட்டு அதிகாரத்துக்கு வந்தீங்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே, அந்த வழக்கு என்னாச்சு? அவங்களுக்கு என்ன தண்டனை? மரண தண்டனை கொடுத்துட்டீங்களா? உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை இல்ல அவர்களுடைய குடும்பத்தினர் யாருக்குமே வந்து இனிமே அரசு வேலை கிடையாது அப்படின்னு ஒரு சட்டம் ஏதாவது பாஸ் பண்ணி போட்டீங்களா? இனிமே அவங்க குடும்பத்துல யாருமே அரசு வேலைக்கு போக முடியாது அப்படி நீங்க ஏதாவது ஒரு விசித்திரமான சட்டங்களை போட்டு, விசித்திரமான அரசாணைகளை போட்டு, அங்க இருக்கிற காவலர்கள், தமிழ்நாடு காவல்துறையில் இருக்க காவலர்கள் எல்லாரும் இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு இந்த மாதிரி அடிக்கிறது, லாக்அப் மரணங்கள் செய்வது, இதையெல்லாம் தடுப்பதற்கு ஏதாவது வழிவகை செஞ்சிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லையே. ஆனா நீதிமன்றத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நீலிக்கண்ணீர் வடிக்கிறது. அதுல முதலை கண்ணீர் யாரு? இவங்க மத்திய அரசு சொல்றாங்க. மத்திய அரசு தொடர்ச்சியாக வஞ்சம் செய்கிறது, முதலை கண்ணீர் வருகிறது, முதலை கண்ணீர் போல இவர்கள் செயல்படுகிறார்கள், நம்ம வந்து கண்டுக்கிறதே இல்லை. நீங்க என்ன கண்டுக்கிட்டீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்குங்க. ஐயா நாங்க சொல்லல, நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தன்னுடைய குடிமகன் ஒருத்தனை அரசாங்கமே கொன்று விட்டது, அரசாங்கம் தான் இதற்கு முழு முதற் பொறுப்பு, அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு யாரு? நீதிபதி சொல்லியிருக்காரு. நீதிபதி சொன்னதை நீங்க மீறி பேசுவீங்களா? இப்ப என்ன தெரியுமா திமுக ஐடிவிங்க உட்காந்து யோசிப்பாங்க, அந்த நீதிபதியுடைய பேரு எம் பாலசுப்ரமணியன் இருக்கு. இந்த சுப்பிரமணி அப்படின்னு வந்தது வந்து நம்மளா இருக்காதுல்ல, அவளா இருப்பாள்ல. அப்ப இது பிஜேபியினுடைய சதி, நீதிபதி வந்து ஆர்எஸ்எஸ் காரரு அப்படின்னு கிளப்பி விடுங்க அப்படின்னு திமுக ஐடிவிங்க பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள். உண்மையிலுமே நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஒரு சில பேர் உண்மையின் நேர்மைக்கு இன்னமும் உறுதுணையாக நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நீதிபதிகள் ஒரு எடுத்துக்காட்டாக தான் நாம பார்க்கிறோம். இவங்க சொல்றாங்க நீதிமன்றத்தை, மத்திய அரசை வந்து நீதிமன்றம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருச்சு. யாரு? திமுக ஐடிவிங்களுக்கு எழுதுவான், லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருச்சு. உங்களை தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு செருப்ப சாணியில முக்கி அடிச்சிருக்காங்க நீதிபதிகள். சாட்சியங்களை நாள் போக போக சாட்சியங்களை நீங்க கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யாரு? நீதிமன்றம் சொல்றாங்க. தெரியுது, தெளிவா தெரியுது, சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏன்னா காவல்துறை கட்டுப்பாட்டில் தானே எல்லா சாட்சியங்களும் இருக்கும். அந்த சிபிசிஐடிக்கு மாத்திட்டோம், சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாரு டிஜிபி, அதனால வந்து இது வந்து வழக்கு நேர்மையாக போகும். சிபிசிஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் யாரு? காவலர்கள் தானே. அவங்களுக்கு இந்த காவலர்களோட பழக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க இவர்களை காப்பாற்றி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல, சாட்சியங்களை அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இவ்வளவு வெளிப்படையா காணொளி வெளியாயிருச்சு. நீங்கள் அஜித்குமாரை, இந்த தலைமை காவலர் கண்ணன் உட்பட இந்த 5 பேரும் தாக்குற காணொளி வெளியாயிருச்சு. ஆனா எஃப்ஐஆர் எப்படி எழுதி இருக்கிறீங்க? இதுல இருந்தே உங்க லட்சணம் தெரியாது. எப்படியெல்லாம் நீங்க பொய் சொல்லுவீங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துவீங்க, எப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் மொள்ள மாதிரித்தனம் பண்ணுவீங்க, இதையெல்லாம் நீதிமன்றம் தெளிவாக நேற்று போட்டு உடனே உடைச்சிருக்கு. நீதிபதிகள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, அரசு தரப்பு இந்த மாதிரி சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து வெறும் கண் துடைப்பு தான். நீங்கள் போட்டிருக்கிற வழக்கு, காவலர்களை கைது செஞ்சிருக்கிறதோ, டிஎஸ்பியை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதோ, எஸ்பிஐ வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்கிறதோ, இதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான். இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து பணி வந்து தடை பண்ணி வச்சிருக்கிறீங்க அல்லது பணி மாற்றம் செஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இது வெறும் கண் துடைப்பு அப்படின்னு நீதிமன்றம் திமுகவுடைய ஆட்சி மீது காரி துப்பிருக்கு.
அவ்வளவு காரி துப்பியும் வாங்கிட்டு நீதிமன்றத்தில் வாய் கூசாம போய் சொல்றாங்க அப்படின்னு ஒரு சில பேரை சொல்லுவாங்கல்ல. அவனுக்கெல்லாம் வந்து வெக்கமான ரோசம் சூடு சொல்றனே இல்லை, வாய் கூசாம போய் பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வாய் கூசாம நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்து வச்சிருக்கு. எப்படின்னா, இந்த எதிர்க்கட்சிகள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள், அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள், இவங்க அதே போல் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள், இவங்க எல்லோரும் சேர்ந்து இதை அரசியலாக்குறாங்க. எப்படி எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து இதை அரசியலாக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் இவங்கெல்லாம் வந்து இதை அரசியலாக்கி இதில் ஆதாயம் தேட விரும்புகிறாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில். நீதிபதி சும்மா இருப்பாரா? நீதிபதி ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கை மனசுல வச்சுட்டு தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பீங்க. ஒரு எதிர்க்கட்சி என்பது அரசு தவறாக நடக்கும் பொழுது, அரசு இந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது அதை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. அதனால நீங்க இருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பீங்க. சாத்தான்குளம் சம்பவத்தில் நீ அப்படித்தானே பண்ணீங்க, திமுக அப்படித்தானே பண்ணுச்சு. அப்ப அதை மனசுல வச்சுட்டு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பீங்க. அதனால இந்த மாதிரி வெட்டி வாதத்தை அரசாங்கம் முன்வைக்க வேண்டாம். தப்பு உங்க செஞ்ச உங்க பக்கம் நடந்திருக்கு, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீதிபதி நல்லா கொடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறாப்ல. இப்ப இந்த திமுக ஆட்கிட்ட நாம சில கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. நீங்க உண்மையிலுமே நீங்க வந்து நல்லாட்சி கொடுக்குறீங்க, 4 ஆண்டு கால நல்லாட்சியை தெருமுக்குக்கு அங்கங்கே 4-5 கூட்டங்கள் போட்டு 4 ஆண்டு சாதனை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு சாதனை பட்டியல்கள்லாம் போட்டு கூட்டங்கள் போட்டு பேசுகிறீங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் செய்கிறவங்க எதுக்கு இந்த விஷயத்தை மூடி மறைக்கணும்னு நினச்சிங்க? உண்மையிலுமே லாக்அப் மரணங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு திமுக வந்து ரொம்ப மூர்க்கமாக இருக்குது. ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறீங்க. நேற்று முதலமைச்சர் அந்த இளைஞர் அஜித்குமாரினுடைய தாயார்கிட்ட நேரடியாக அலைபேசியில் கூப்பிட்டு சாரிபா படிச்சிருக்க, தெரியாமல் நடந்துருச்சு, தவறு நடந்துருச்சு அப்படின்ட்டு நேரடியாக மன்னிப்பு கேட்குறேன். மன்னிப்பு கேட்குறவன் வந்து அதாவது மனுஷன், மன்னிச்சுட்டு போகிறவன் மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பெரிய மனிதராக மாறிவிட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஈகோ இது அதுன்னு எல்லாத்தையும் விட்டு தான் ஒரு முதலமைச்சர்னா 2 கொம்பு முளைச்சிக்குமா? முதலமைச்சர்னா யாரு? எனக்கு வேலை செய்கிற முதல் பணியாளி. இதை நான் சொல்லலை, எங்கள் அண்ணன் பிரசன்னா தான் சொன்னார். அப்படி வேலை செய்கிற வேலைக்காரர் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டார். என் ஆட்சியில் தெரியாமல் நடந்துருச்சு, கூமுட்டையில் ஆட்சியில் வச்சுருந்ததுனால இப்படி நடந்து போச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். அதை எழுதுறாங்க, ஈகோ இல்லாத முதலமைச்சர் இப்படி. ஒருத்தன் செத்து போயிட்டான்டா, இதுலேயுமாடா அரசியல் பண்ணுவீங்க? ஏன்டா வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதை போய் அவங்க வீட்டில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் எப்பேற்பட்ட முதலமைச்சர் அப்படின்னு என்ன வாழ்த்துறை எழுதுறீங்க? அப்படி முதலமைச்சருக்கு அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை 24 லாக்அப் மரணங்களை 4 ஆண்டுகள் நடத்தியிருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 6 லாக்அப் மரணங்களை தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு காவல்துறை செஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் வெக்கமே இல்லாமல் எப்படி நீங்கள் இதெல்லாம் பேசுறீங்க? அப்படி பேசுகிற இந்த நபர்கள் சாத்தான்குளம் சம்பவத்துக்கு இங்கேருந்து உடனடியாக ஓடோடி போனீங்க. எங்க முதலமைச்சர் வந்து நேரடியாக ஃபோன்லேயே பேசிட்டாருங்க. எது சப்ப கட்டுறது? முதலமைச்சர் நேரடியாக பேசிட்டாரு. நீங்கள் ஏன் இதை மூடி மறைக்கிறீங்க? அதே சேங்கை மாறன் அப்படிங்கிற நபர் திமுகவினுடைய நிர்வாகி, அவங்களுடைய மனைவி தான் அங்கே வந்து பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். அவங்க தான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஏன் வந்து பேரம் பேசணும்? வழக்கறிஞர் ஹென்றி என்கின்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர் வந்து இந்த வழக்கை முழுதாக எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வழக்கறிஞர்களும் சேர்ந்து தான் இந்த வழக்கை நடத்துகிறாங்க. இந்த திருபுவனம் வழக்க, அஜித்குமார் வழக்க. அவர் தன் குடும்பத்திடம், அதாவது இந்த பாதிக்கப்பட்ட அஜித்குமாரினுடைய குடும்பத்திடம் பேரம் பேசப்பட்டது. எவ்வளவு? 5 லட்சம் 10 லட்சம்லாம் இல்லை, 50 லட்சம். சேங்கை மாறன் ஏன் கொடுக்கணும்? காளீஸ்வரன் என்கின்ற நபர் ஏன் கொடுக்கணும்? மகேந்திரன் என்கின்ற நபர் ஏன் கொடுக்கணும்? ஏன் அவங்க குடும்பத்தில் உட்கார வச்சு, அதுவும் எங்க நாடார் உறவின் முறை மண்டபத்தில் உட்கார வச்சு 50 லட்சம் அவங்க குடும்பத்தோட டிஎஸ்பி உட்பட எல்லாரும் உட்காந்து பேரம் பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? அவர் தான் தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சு வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து இறந்து போனாரே, அவங்க குடும்பத்துக்கே நீங்கள் 50 லட்சம் கொடுக்கணும்? எதுக்காக நீங்கள் அவங்க குடும்பத்தை உட்கார வச்சு பேசணும்? அப்போ திட்டமிட்டு கொலை செஞ்சுட்டு 50 லட்சம் கொடுத்தா போதும். சட்டத்தை எங்கே கொண்டு போகிறாங்க பாருங்க. ஒரு கொலையை நியாயப்படுத்துவதற்கு, ஒரு இறப்பை நியாயப்படுத்துவதற்கு பணம் கொடுத்துட்டா போதும். அப்படித்தான் முதலமைச்சர் பேசிட்டா போதும். முதலமைச்சர் பேசிட்டா போன உயிர் திருப்பி வந்துருமா? அஜித்குமார் அவர்கள் நாளைக்கு அவங்க குடும்பத்தோட வந்து இணைஞ்சிருவாரா? தன்னை இழந்து வாடுகின்ற தன் தாயின் கண்ணீரை துடைப்பதற்கு அஜித்குமார் காலையில வந்து நின்றுவாரா? அவருடைய தம்பி, அண்ணனை இழந்துட்டு நிற்கிற தம்பிக்கு உறுதுணையாக, அண்ணன் தோளுக்கு தோளாக நாளைக்கு அஜித்குமார் வந்து நின்றுவாரா? ஸ்டாலின் அவர்கள் பேசினதுனால ஸ்டாலின் போன்ல பேசிட்டாருங்க. போன்ல பேசி இதே ஜெயராஜ் பென்னிக்ஸ் இறந்தப்ப லாக்டவுன் டைமு
இ பாஸ் எடுக்கணுங்கிற நடைமுறை இருந்துச்சு. அந்த இ பாஸ் எடுக்காம திருட்டுத்தனமா இரவோடு இரவாக இங்க இருந்து நேரடியா சாத்தான்குளத்துக்கு போன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரட்சி தளபதி எங்க போனார்? இன்னைக்கு புல்லு புடுங்க போனாரா? எங்க போனாரு? இன்னைக்கு போக வேண்டியதானே நேரடியாக. என்னுடைய ஆட்சியில, எங்களுடைய திமுகவுடைய ஆட்சியில இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு, எனக்கு எதிர்பாராம இது நடந்துருச்சு, நான் துணை முதல்வராக இருந்து வருத்தப்படுறேன், வெக்கப்படுறேன், கூனி குறுகிறேன், கையை கட்டி நான் உங்களுக்கு பதில் சொல்றேன், என்னுடைய மகன் போல இது இது வந்து நான் பார்த்துக்கிறேன், இப்படி ரொம்ப தப்பு நடந்துருச்சு அப்படின்னு நேரடியாக ஏன் போய் பேசல? அக்கா கனிமொழி அவர்கள் அன்னைக்கு தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இன்னைக்கும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர், அன்னைக்கு நேரடியாக போய் சந்திச்சிங்களா அக்கா கனிமொழி அவர்கள்? ஏன் நேரடியாக போகல? பெரிய கருப்பன் அவர்கள் பேரம் பேசுறதுக்கு நேரடியாக போறீங்க, போய் ஃபோன் போட்டு கொடுக்கறதுக்கு நேரடியாக போறீங்க, பாதிக்கப்பட்டு இறந்த பிறகு உடனடியாக ஏன் நீங்க போகல? அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் தானே நீங்க. சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டில் வச்சு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் இலவசமா தண்ணி கொடுக்குறீங்களே பைப்பில் அடிச்சு. அப்ப நீங்க நேரடியாக நீங்க போய் உடனே விசாரிச்சிருக்கலாமே. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக நீங்க வந்து நடவடிக்கை எடுங்கன்னு முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கலாமே. ஏன் இவ்வளவு நாலு கேப் ஏன் விழுந்துச்சு? அப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சு, தன் ஆட்சிக்கு கேவலம் வந்துடும், தன் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுனால உடனடியாக ஃபோன் பண்ணி பேசிட்டா இந்த பிரச்சனை வந்து சரியாயிரும், இதை வந்து மக்கள் மறந்துடுவாங்க, எதிர்கட்சிகள் வந்து இதெல்லாம் வந்து பேசுபொருளாக மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையா? யாருமே இதை பேசக்கூடாது. யாராவது பேசினா இவர்கள் பொய் குற்றச்சாட்டு, அவதூறு பரப்புகிறார்கள், அப்படி நடத்துறாங்க, இப்படி நடத்துறாங்க. இதுதான் திமுகவினுடைய லட்சணம். லாக்அப் மரணங்கள் 24 மரணங்கள் நடக்கிற வரைக்கும் நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நடந்தா? இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நாம ஒரு கேள்வியை கேட்கிறோம். அஜித்குமார் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய தாய்கிட்ட நீங்க பேசும் பொழுது சாரி தெரியாம இது நடந்துருச்சு, இது வந்து எதர்ச்சியா நடந்துருச்சு, யாரு அமைச்சர் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர், எதர்ச்சியா நடந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களே. உங்களுடைய பேரன் ஐயா ஸ்டாலினுடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு விளையாட போறாரு. விளையாட போகும் பொழுது ஏர்போர்ட்ல வந்து சுங்கத்துறை அதிகாரிகள் பாஸ்போர்ட்டை செக் பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அமைச்சர் சேகர்பாபு கார் எடுத்துட்டு போறாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கார் எடுத்துட்டு போறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்து பதட்டப்படுறாரு. எல்லாரும் பதட்டப்பட்டு அன்னைக்கு இரவோடு இரவா 5 நிமிஷத்துக்குள்ள அத்தனை அமைச்சர் பெருமக்களும் போய் எங்க ஏர்போர்ட் வாசல்ல நின்று இன்பநிதியை வழி அனுப்பி வச்சுட்டு வந்தீங்களே. அந்த பேரனுக்கு இப்படி ஒன்று நடந்திருந்தா எதர்ச்சியா நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் இழப்பீடு தரோம், ஒரு அரசு வேலை தரோம். இப்போ சம்மந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட அந்த அஜித்குமாரனுடைய தம்பிக்கு எப்படி சமரசம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நிரந்தரப்படி தரோம், ஒரு அரசு வேலை கொடுத்துட்றோங்க. அரசு வேலை கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? செய்த தவறுகள் எல்லாமே மறைக்கப்பட்டுருமா? எல்லாமே மறந்து போயிடுமா? கடந்து போயிடுவோமா? நீங்கள் 24 மரணங்கள்னு பேசுகிறீங்க. கடந்த இந்த விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த லாக்அப் மரணங்கள், இந்த காவல்துறையுடைய அதிகார துஷ்பிரயோகத்தினால நடந்த காவல்துறை மரணங்கள், அதனுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அதை யோசிச்சு பார்த்தீங்களா? அத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அத்தனை குடும்பத்தினருக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? இப்போ நீங்கள் என்னையவே எடுத்துக்கங்களேன். உதாரணத்துக்கு எங்கள் அப்பா லாக்அப் மரணம் தான். 1995 கொன்னீங்க. 95 வந்து அதிமுக ஆட்சி காலம். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேசுவீங்களா? 96 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இப்போ 2025 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 30 ஆண்டுகள் முடிஞ்சு நீங்கள் யாருக்கு பணி கொடுத்துருக்கீங்க? யாருக்கும் பணி கொடுக்கலையே. என் குடும்பத்தில், என் வீட்டில் யாருக்கும் கொடுக்கலையே. நீங்கள் வேலையே கொடுத்தாலும், நீங்கள் வேலை கொடுத்தீங்க, நான் வேலை பார்க்குறேன், அது இருக்கும். அந்த வேலைக்கு சம்பளம் கொடுப்பீங்க, அது இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். எங்கள் அப்பா இருப்பாரா? இழந்த குடும்பத்துக்கு அஜித்குமாரனுடைய தாயாருக்கு அவங்க மகன் அஜித்குமார் இருப்பானா? அவங்க தம்பிக்கு அவங்க அண்ணன் இருப்பானா? இருக்க மாட்டான்ல. அது எவ்வளவு வலியை கொடுக்கும். கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை நிகழ்ந்திருக்கு. அந்த 15,000 குடும்பத்தில் இருக்க அந்த 15,000 பேரும் அவங்க குடும்பமும் எவ்வளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருப்பாங்க. அதை பற்றி இந்த அரசாங்கம் சிந்திக்குதா? இன்னைக்கு காவலர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ரோட்டில் இறங்கி எங்கள் கணவர்கள் என்ன பண்ணாங்க, என் குடும்பத்தில் இருக்க காவலர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு கதறீங்களே. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்தீங்களா? அது நமக்கு நடந்திருந்தா, அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற இந்த அதிகாரிகள் உங்க குடும்பத்தில் இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்திருந்தா, நகை காணாம போச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒருத்தனை அடிச்சு கூலிப்பட மாதிரி கொலை செஞ்சிருக்கீங்களே. இது எப்பேற்பட்ட மனித உரிமை மீறல். இதை எத்தனை காலத்துக்கு நீங்க செய்வீங்க? இதை ஆட்சியாளர்கள் சகித்து கொண்டு, ஆமா தெரியாம நடந்துருச்சு, நாங்க வருத்தம் தெரிவிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இதை தடுப்பதற்கு ஒரு சட்டத்தை ஏற்றணும். அதை தான் நம்ம காவல்துறை கிட்ட, இந்த அரசாங்கத்திட்ட கேட்கிறோம். காவல்துறை உங்கள் நண்பன் எழுதி வச்சிருக்கீங்க, ஆனால் காவல்துறை நண்பனாக செயல்படுதா? இல்லை.
இதே திருபுவனம் காவல் நிலையத்தில் இங்கே இன்னைக்கு நகை திருட்டு போயிருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வழக்கு போடாமல் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து விசாரித்து அடித்து துன்புறுத்தி அந்த காணொலி எல்லாம் வெளியாயிருச்சு, ஒருத்தரை கொலையே செஞ்சிட்டீங்க. அதே காவல் நிலையத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு யமஹா RX-100 பைக்கு எது விசாரணையின் பொழுது அல்லது வாகன தணிக்கையின் பொழுது சோதனைக்கு உட்படுத்தி ஒரு வண்டி ஒன்று மாட்டியிருக்கு. அந்த வண்டி காவல் நிலையத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு, காவல் நிலைய வாசல்ல. அந்த வண்டி காணாமல் போச்சு. அந்த வண்டி காணாமல் போச்சுல்ல, அதுக்கு யாரை விசாரிக்கிறது? எந்த காவலரை கூட்டு போய் இந்த மாதிரி தனியாக உட்கார வச்சு ஒரு மண்டபத்தில் 24 மணி நேரம் உட்கார வச்சு மிளகா பொடியை தூவி எது பிறப்புறுப்பில் காதில் வாயில் தூவி இதுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு நோண்டி எப்படி பார்க்கறது? காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு வண்டியையே பாதுகாக்க துப்பற்ற அந்த காவல் நிலையத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இதை மழுப்பி பேசுறதுக்கு, இதை சரி பண்ணி பேசுறதுக்கு இங்கே எத்தனையோ வாடகை வாய்கள் இருக்கு. எத்தனையோ பேர் புரட்சியாளர் மாதிரி பேசுறான். ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்குலாம் அப்படி பேசினாங்க. நாம பேசணும், நாம கண்டிச்சோம், இன்னைக்கும் கண்டிக்கிறோம். லாக்அப் மரணங்கள் எப்போ நிகழ்ந்தாலும் அதை நம்ம கண்டிப்போம். அது தவறு. இனிமேல் லாக்அப் மரணங்கள் நடக்கக்கூடாது. நீ சட்டத்தில் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இருக்கு. உண்மையிலுமே அஜித்குமார் அவர்கள் மீது தவறு இருந்தால், அவர் நகையை திருடி இருந்தால், அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் காவல்துறை, அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தான் காவல்துறை. அப்படி தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் இருக்குது, நீதிபதிகள் இருக்கிறாங்க, சட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் மீறி ஒரு அதிகாரி சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க அடிக்கிறீங்க, ஒரு அதிகாரி சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க கொலை பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த அதிகாரியவே ஒரு வழக்கில் கைது பண்றாரு. இப்ப நிறைய பேர் வந்து இந்த பாலியல் வழக்குல அல்லது வரதட்சணை கொடுமையிலலாம் நிறைய பேர் மாற்றாங்க. அப்படி ஒருவேளை உங்களுடைய உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி யாராவது சிக்கி அவங்கள வந்து அடிக்க சொல்லி மேலே இருந்து ப்ரெஷர் வந்துச்சு, மேலே இருந்து உங்களுக்கு அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா இப்படி அடித்து வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து இறந்து போகிற அளவுக்கு நீங்கள் செய்வீங்களா? அவங்களாம் தப்பிச்சு ஓட மாட்டாங்களா? இப்போ கைது செய்யப்பட்டிருக்க இந்த 5 காவலர்கள் அவங்க தப்பிச்சு ஓட முயற்சி செய்யலை. அவங்க குடும்பத்தில் வந்து தன்னுடைய பையன் வந்து அப்பாவை எதிர்பார்ப்பான், அம்மாவை வந்து தன்னுடைய மகனை எதிர்பார்ப்பாங்க, பொண்டாட்டி வந்து தான் புருஷனை தேடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எங்கேயும் தப்பிச்சு ஓட முயற்சி செய்யலையா? அப்போ இவ்வளவு நாளும் தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சாங்க. இந்த மாதிரி காக்கா வலிப்பு வந்து இறந்துட்டாங்க, வலிப்பு வந்து இறந்துட்டாங்க, அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துட்டாரு, அவருக்கு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு, அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து சுகர் ப்ரெஷர் இருந்துச்சு, அதனால பயத்தில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு கட்டுக்கதை தானே கட்டியிருக்கீங்க. திரைக்கதை வசனம் தானே இவ்வளோ நாள் எழுதியிருக்கீங்க. இது போன்று இனிமேல் நடக்கக்கூடாது என்பதில் அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் வந்து முதலமைச்சர், என்ன இன்னைக்கு வந்து நீங்கள் சாரின்னு கேட்டுட்டீங்க. உண்மையிலுமே அந்த காணொலியை பார்க்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் சாரின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த முதலமைச்சர்கிட்ட இப்படி ஈகோவை விட்டு தன்னுடைய ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மனம் இறங்கி வருத்தம் தெரிவிக்கின்ற இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த முதலமைச்சர்கிட்ட நாம ஒரு சில வார்த்தை சொல்ல வேண்டியது. 24 மரணங்கள், 44 இடத்துல அஜித்குமாருக்கு காயம் ஏற்படுத்துகிற அளவுக்கு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற இந்த காவல்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள், உங்களை வந்து நாங்கள் பதவிக்கு அனுப்பணும்ல, முதலமைச்சர் பதவிக்கு, அதுக்கு நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். வி ஆர் ஸோ சாரி. உண்மையிலுமே வெக்கப்படுறோம், கேவலப்படுறோம், அவமானப்படுறோம், அசிங்கப்படுறோம், துக்கப்படுறோம், துயரப்படுறோம். உங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கி விட்டதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஸோ சாரி அப்படின்னு தான் இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சருக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் இது மாதிரி மரணங்கள், லாக்அப் மரணங்கள், காவல்துறை வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, மனித உரிமை மீறல் செய்வது, இது நடக்காமல் பார்த்துக்கணும். இதில் குறிப்பாக மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கண்ணதாசன் அப்படின்னு ஒருத்தன் கண்ணாடி போட்டுக்கிட்டு கலைஞர் கருணாநிதியினுடைய குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரியே ஒருத்தர் இருப்பார். உண்மையிலுமே அவன்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்க தான் தோணுது. எல்லாத்துக்கும் மனித உரிமை மீறல், மனித உரிமை மீறல் அப்படின்னு வந்து பேசுகிற திமுக காரங்க யாராவது பாதிக்கப்பட்டாங்களா? மனித உரிமை மீறல் செய்து விட்டார்கள் அப்படின்னு மனித உரிமை ஆணையம்னு ஒரு போர்டை தூக்கிட்டு வருவேன். இன்னைக்கு அஜித்குமாருக்கு நடந்திருக்கு. இந்த மனித உரிமை ஆணையம் எங்கே போச்சு? இந்த கண்ணதாசன் எங்கே போனார்? எந்த பொந்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்க? இன்னைக்கு வெளியில் வா, மனித உரிமை மீறல் குறித்து பேசு. மனித உரிமை ஆணையம் என்பது மனிதர்களை பாதுகாக்க இருக்கணும். இந்த மாதிரி அரசாங்கம் தன் சொந்த நாட்டு குடிமக்களை அடித்து கொலை செய்யும் பொழுது வாய் மூடி அமைதியாக இருக்கக்கூடாது. நீதிமன்றம் உண்மையிலுமே இந்த வழக்கில் மிக தீவிரமாக இருக்கிறாங்க. இனிமேல் இது போன்று நடக்காமல் நீதிமன்றமாவது பாதுகாக்கணும். நீதிபதிகள் இதுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நம்ம வந்து வருத்தத்தை சொல்கிறோம், இரங்கலை சொல்கிறோம் அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு. அதே போல் இந்த காவலருடைய குடும்பத்துக்கு நாங்கள் வருத்தத்தை பதிவு செய்கிறோம். வேறு வழி இல்லை, செஞ்சுட்டாங்க,
அப்போ அவர்கள் யார், அந்த அதிகாரிகள் தவறு செஞ்சாங்க, யார் இப்படி செய்ய சொன்னாங்க, இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா அவர்கள்ட்ட இருந்து தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும், வேற வழியே இல்லை. அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர்களுக்கு நம்ம வருத்தத்தை, அவங்க குடும்பத்துக்கு வந்து நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுக்குவோம். உண்மையிலுமே இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுல நீதிமன்றம் உறுதியாக இருக்கணும். நன்றி.